அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோல தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. 2025 டு 2026க்கான அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன், புதிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க மக்களே. இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2, 3 வருஷமா எந்த விதமான நோட்டிபிகேஷனும் எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காம இருந்தாங்க. இப்போ 2025ல ஒரு அதிகப்படியான வேகன்சியோட கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பத்தின அப்டேட் நம்ம பார்த்துக்க போறோம். அது மட்டும் இல்லாம டோட்டலா நம்பர் ஆஃப் வேகன்சி ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் வேகன்சி எவ்வளவு, அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புக்கு, அதாவது இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றது ஆன்லைன்ல அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணணுமா, ஸோ இதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதை தொடர்ந்து வந்து அப்ளிகேஷன் வந்து எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ளை பண்றதுக்கு. ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்றதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணிடணும். ஸோ அதை பத்தின அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம வேகன்சி டீடைல்ஸ், அதாவது என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த 3 விதமான டோட்டலா 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க நமக்கு. அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் நம்ம என்ன பண்ணணும், என்ன படிச்சிருக்கணும், எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க, இந்த வேலை வாய்ப்புல என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதுல முன்னுரிமை யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க, இதை முதற்கொண்டு எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து வந்து ஜாப்போட லொகேஷன், இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இதுக்கான லொகேஷன் இருக்கும், ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி இதற்கான சம்பளம் ஓகேங்களா? ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளவு சம்பளம், அங்கன்வாடி வேலையாட்களுக்கு வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு தனித்தனியான சேலரி சொல்லியிருக்காங்க, அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அப்ளை பண்றதோட அஃபிஷியல் வெப்சைட் என்ன, அந்த வெப்சைட்ல நம்ம எப்படி அப்ளை பண்றது, அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா மறக்காம நீங்க இது மட்டும் இல்லாம எந்த ஏஜ்ல இருந்து ஓகேங்களா, எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம என்ன படிச்சிருக்கணும், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன படிச்சிருந்தா இந்த வேலையை நீங்க அப்ளை பண்ண முடியும், அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நீங்க நமது சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். சரிங்களா? ஏன்னா முக்கியமா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது ஒரு பெண்களுக்கான வேலை வாய்ப்புன்றதுனால பெண்கள் அதிகப்படியான அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முன்னுரிமையும் வழங்குவாங்க. சரிங்களா? அடுத்ததான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து அதிகமா படிச்சிருக்காங்க அதை முதற்கொண்டு எல்லாமே தெளிவா பார்க்கலாம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சரிங்களா? இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. wcd.nic.in அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் பியூரோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2, 3 வருஷமா எந்த விதமான வேலை வாய்ப்புகளுமே கொடுக்கல, நோட்டிபிகேஷனுமே விடல. இப்போ 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆர்டிகல் அதாவது பார்த்தீங்கன்னா எங்க இருந்து என்னென்ன வேலைக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்க இருந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அங்கிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ எக்ஸ்பெக்டட் போஸ்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து நமக்கு வந்து 40,000 பிளஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க.
இதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி கிடைக்க போகிறது, அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றது வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைன்ல அப்ளை பண்ணணுமா? ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த மார்ச் 31 வரைக்கும் தான் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கு முன்பாகவே எல்லாரும் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் என்னோட சஜஷன் படி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த மார்ச் 31க்குள்ள அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு மிஸ் ஆயிரும்ன்றத நான் தெளிவா உறுதிப்படுத்திக்கிறேன். சப்போஸ் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது வாய்ப்புகள் தான் இருக்கு. கன்ஃபார்மா இன்னும் டேட் தெரியல நமக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து வேகன்சி டீடைல்ஸ் ஓகேங்களா? ஒவ்வொரு போஸ்டிங்கும் என்னென்ன போஸ்டிங்க்கு முதல்ல வந்திருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி ஹெல்பர்ஸ், அங்கன்வாடி டீச்சர், அங்கன்வாடி சூப்பர்வைசர் ஓகேங்களா? இந்த மாதிரி 4 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் அஃபிஷியலாவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 4 விதமான போஸ்டிங்க்கு தான் நம்ம வந்து என்னெல்லாம் படிச்சிருக்கணும், எவ்வளவு சம்பளம், யாருக்கு முன்னுரிமை, இது எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அடுத்ததா இதற்கான ஜாபோட லொகேஷன். இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹோம் டவுன் இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது 38 மாவட்டத்துக்குள்ள எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்க ஒர்க் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். ஸோ நான் இந்த மாவட்டத்தில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாவட்டம் கிடைச்சா நான் வேலைக்கு போவேன்னு நினைச்சீங்கன்னா, அப்படி இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ண ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நமக்கு தேவை ஒரு அரசு வேலையை தவிர்த்து ஆஹ் அரசு வேலை தானே தவிர்த்து நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாவட்டம் போனா தான் நான் கொடுப்பேன், வேலை செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி கிடைக்காதுங்க. எந்த மாவட்டம் வேணும்னாலும் நீங்க ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் ரெக்ரூட்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் லெவல் ஜாப், கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா வந்து பார்ட் டைம் மேகர் வேலையோ இல்லை வந்து டெம்பரவரி ஜாப்ஸும் கிடையாது. இது முழுக்க முழுக்க நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் சேலரி, இதற்கான சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பர் மந்த் சேலரி வந்து 8,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 18,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் டிஃபரெண்ட் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து அஃபிஷியல் வெப்சைட், நீங்க அப்ளை பண்றதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா wcd.nic.in, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் டேட்டுன்னு அப்டேட் ஜோன் போட்டிருக்காங்க. எல்லாருமே அப்டேட் போட்டிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த மார்ச் 31 வரைக்கும் தான் டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான டேட் தான் இதில் வந்து மென்ஷன் பண்ண போறாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா ஒவ்வொரு ஸ்டேட் வரையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1500 பக்கமா வேகன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. போத் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஏஜ்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நீங்க மினிமம் நீங்க வந்து 10வது படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹை லெவல் போஸ்டிங்கு கண்டிப்பா நீங்க யூஸ் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததான் வந்து டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணுன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறவங்க, கண்டிப்பா என்னென்ன இந்தந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மஸ்ட்டா நீங்க வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் ஆதார் நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டா தேவைப்படுது. அடுத்தது டொமஸ்டிக் சர்டிஃபிகேட். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ இருப்பிடச் சான்றிதழ் ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பா மஸ்டா தேவைப்படும். அடுத்ததா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்ததா வந்து எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பா ரொம்ப மஸ்டா தேவைப்படும். அடுத்தது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓகேங்களா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ அதை நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், உங்க மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா வந்து நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் நம்பருக்கு தான் எஸ் இன்டிமேஷன் பண்ணுவாங்க. அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி ஓகேங்களா? மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ஒருவேளை நீங்க மொபைல் நம்பர் ஆக்டிவா வச்சிரல அப்படின்னா உங்களுக்கு மெயில் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா. சரிங்களா? ஸோ அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது உங்களுடைய போட்டோகிராஃபி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஓகேங்களா?
ஸோ அடுத்ததா வந்து இதெல்லாம் தேவை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது. அப்ளை பண்ணுற லிங்க் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. ப்ளூ கலர் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்ளை பண்ணுற வீடியோஸ் போடுவோம். ஸோ அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்குமே இந்த வீடியோவை இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஐ ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். தேங்க்யூ.